இந்தியர்களிடம் மிகவும் பிரபலமான சேட்டாக்கை மலிவு விலையில் வெளியிடும் பஜாஜ். வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. இந்தியாவின் பிரபல இருசக்கர வாகன நிறுவனமான பஜாஜ் தனது சேட்டாக் 35 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வரிசையில் மிகவும் மலிவு விலை கொண்ட மாடலை 2025 ஏப்ரலில் அறிமுகப்படுத்தியது. சேட்டாக் 3503 என பெயரிடப்பட்டுள்ள இந்த ஸ்கூட்டரின் எக்ஸ்-ஷோரூம் விலை 1.10 லட்சம் ரூபாயில் தொடங்குகிறது. தற்போது சேட்டாக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரின் மிகவும் மலிவு விலை கொண்ட மாடலை பஜாஜ் விரைவில் வெளியிட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த புதிய மாடல் சேட்டாக் 3503 கீழ் வகையாக இருக்கும். புதிய பஜாஜ் சேட்டாக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இந்த மாத இறுதியில், அதாவது 2025 ஜூன் மாதம் விற்பனைக்கு வரும். பஜாஜ் சேட்டாக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரின் வரவிருக்கும் தொடக்க நிலை பதிப்பின் அம்சங்களை பார்ப்போம். புதிய மலிவு விலை கொண்ட ஸ்கூட்டர் நிறுவனத்தின் அதிகம் விற்பனையாகும் சேட்டாக் 9003 மாடலை அடிப்படையாக கொண்டது. தற்போது இதன் எக்ஸ்-ஷோரூம் விலை 99,998 ரூபாயாகும். சேட்டாக் 2903 உடன் ஒப்பிடும்போது புதிய ஸ்கூட்டரில் பல்வேறு மேம்பாடுகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு டிசம்பரில் அறிமுகப்படுத்தப்பட்ட 35 தொடர் தளத்தின் வெற்றியை தொடர்ந்து பஜாஜ் தனது வரிசையில் மற்றொரு மலிவு விலை மாடலை அறிமுகப்படுத்தி தளத்தை மேலும் வலுப்படுத்த திட்டமிட்டுள்ளது. மேம்பாடுகளை பொறுத்தவரை பஜாஜ் ஓட்டும் தூரத்தை அதிகரிக்கும் என்றும், சேட்டாக் 35 தொடருக்கு இணையாக கொண்டுவர சேஸில் சில மாற்றங்களை செய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சீட்டின் கீழ் சிறந்த சேமிப்பு இடமும் தரையில் பொருத்தப்பட்ட பேட்டரி பேக்கும் இதில் உள்ளன. இந்த மேம்பாடுகளுடன் வாடிக்கையாளர்களுக்கு பணத்திற்கு ஏற்ப மதிப்பை உறுதி செய்ய நிறுவனம் விலைகளை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும். மேலும் இந்திய எலக்ட்ரிக் வாகனத்துறை விநியோக சங்கிலி தொடர்பான பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் என்று பஜாஜ் தெரிவித்துள்ளது. வாகன உற்பத்திக்கு தேவையான அரிய மண் காந்தங்களை இறக்குமதி செய்வதை சீனா தடை செய்ததே இதற்கு காரணம். எலக்ட்ரிக் மோட்டார்கள் தயாரிப்பில் இவை பயன்படுத்தப்படுகின்றன. இந்த நடவடிக்கை அரிய மண் காந்தங்களின் கிடைக்கும் தன்மையை பாதிக்கும். இது நிறுவனத்தின் வரவிருக்கும் தொடக்க நிலை எலக்ட்ரிக் ஸ்கூட்டரின் வெளியீட்டையும் தாமதப்படுத்தக்கூடும். இருப்பினும் தாமதம் ஏற்படுமா இல்லையா என்பது குறித்து நிறுவனத்திடமிருந்து எந்த உறுதிப்படுத்தலும் இல்லை. இந்தியாவில் எலக்ட்ரிக் வாகன பிரிவின் விரைவான வளர்ச்சியுடன் 2026 நிதியாண்டில் எலக்ட்ரிக் வாகன பிரிவு 20 முதல் 25% வளர்ச்சியடையும் என்று பஜாஜ் எதிர்பார்க்கிறது. பஜாஜின் மொத்த உள்நாட்டு வருவாயில் 25% தற்போது எலக்ட்ரிக் இருசக்கர வாகன விற்பனையில் இருந்து வருகிறது. 2025 நிதியாண்டின் 4ஆம் காலாண்டில் எலக்ட்ரிக் இருசக்கர வாகன பிரிவில் அதிகம் விற்பனையான மாடலாக சேட்டாக் ஸ்கூட்டர் தொடர் மாறியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.